ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியிலேருந்து சில முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வு பற்றிய அமைச்சர் அறிவிப்பு மற்றும் டெட் தேர்வை பற்றிய இருக்க சந்தேகங்கள் அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் அடுத்த இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை பற்றியும் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஆஃப்டர் மார்ச் 16க்கு பிறகு டெட் தேர்வுக்குண்டான பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் செய்திக்குறிப்பில் கூறியிருக்காரு. மேலும் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிக எண்ணிக்கை ஏற பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து உங்களுடைய சந்தேகம், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் டெட் தேர்வு எழுதலாமா? ஒரு ஆள் பார்த்திங்கன்னா டெட் தேர்வு 82 மதிப்பெண் எடுத்திருக்காரு. மார்க் கம்மியாக தான் இருக்குது. அவர் திரும்பவும் எழுதலாமான்னா அவருடைய சாய்ஸ் தான். அவர் விருப்பம் தான். மார்க்கை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சானா அவர் எழுதலாம். இல்லை எனக்கு டெட் தேர்வு பொறுத்தவரைக்கும் இது கட்டாயமே கிடையாது. இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. நீங்கள் இதில் பாஸ் பண்ணாலே போதும். அடுத்த நியமன தேர்வில் தான் நீங்கள் கவர்மெண்ட் ஜிஓ பிரகாரம் தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அதை நீங்கள் கருத்தில் கொண்டுக்கலாம். எழுதுறதும் எழுதாததும் உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்ஸ் இன்க்ரீஸாக ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக எழுதுறதுக்கு நான் எதுவும் தடை சொல்லலை. மார்க்ஸ் போதுன்றவங்க எழுத தேவையில்லை. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் முடிவுகளுக்கு நிறைய நபர்கள் 2,60,000 பேர் காத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு டிஆர்பி என்ன பதில் சொல்லும்? தேர்வு எழுதிய பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு டிஆர்பி என்ன பதில் சொல்லும்? இது கடந்த 20 நாட்களாக டிஆர்பி சைடிலேருந்து எந்த விதமான பதிலுமே இல்லை. தற்போதாவது அவங்க பதில் சொல்லுவாங்களா அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற நிலைமையில் பார்க்கலாம். இன்றாவது அவங்க ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடுவாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியவர்கிட்ட சொல்கிற கருத்துக்கள் பார்த்திங்கன்னா, பிஜிடிஆர்பி 2022 நான் எக்ஸாம் எழுதின போது கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டப்போ கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்தது சார். ஆனால் சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. மீதி எல்லாருமே சொன்ன பதில் கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. இதனால் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு இந்த ஆண்டு கட் ஆஃப் ஒரு 10 மதிப்பெண்கள் உயரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா? இதில் எல்லாமே ஈஸி. ஆனால் அந்த 150 கொஷின்ஸையும் அவங்க மைண்டில் ரீகால் பண்ண முடியல. ஓகேங்களா? இதனால தான் பிஜிடிஆர்பியோடைய தேர்வர்கள் எல்லாமே ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்போ எப்பொழுது வெளியிடுவாங்க ஒவ்வொரு டைமையும் டெய்லி 1 hour கொன்ஸாவது அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடலை. ஓகேங்களா? பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஈஸி மற்றும் கஷ்டத்தை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் எல்லாமே மாறும். கடந்த 3 தேர்வுகள் பார்த்திங்கன்னா 2013, 17, 19 தேர்வுகளில் எல்லாமே கடினத்தன்மை வாய்ந்ததாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்தனால கட் ஆஃப் கண்டிப்பாக உயரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான கிளாரிட்டி கிடைச்ச பிறகு ரெஸ்பான்ஸ் ன்றது கிளாரிட்டி கிடைக்கல. டிஆர்பி ஹெல்ப்லைனும் தொடர்பு கொண்டோம். டிஆர்பி ஹெல்ப்லைன் பார்த்திங்கன்னா ஒரு தினங்களை வெளியிடுவேன்னு சொன்னது தான். நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இன்று மாலைக்குள்ளே ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியாகுமாண்டு. அப்படி வெளியாகினா நம்ம சேனலில் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். மேலும் டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை நம்ம சேனலில் உடனுக்குடன் நீங்கள் பெறலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.